ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு ட்ரீம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? அதுதான் எஸ்பிஓ. எஸ்பிஓ பற்றி நீங்கள் ஜெனுவனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ சார் ஒரு ஆடியோ போட்டாங்க. நேற்று முந்தா நேற்று ஒரு ஆடியோ போட்டாங்க. அதில் எஸ்பிஓவுக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாமே நடந்திருக்குது. ஒருத்தவங்க ஆர்பிஐக்கே நேரடியாக, ஓகேங்களா, ஆர்பிஐக்கே நேரடியாக இந்த கம்பெனி ஃபேக் கம்பெனி அப்படிங்கிறது மாதிரியும் எல்லாமே ஃபேக்கான விஷயந்தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி நம்ம எஸ்பிஐ பற்றி உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஜெனியூனாக எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாமே சொல்கிறாங்க. மித்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிலலாம் அங்கே உள்ளுக்குள்ளே நடக்கிறத எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வேலை பார்ப்போம், இன்கம் தருவாங்க, அதுதான். ஆனால் எஸ்பிஓவில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம சங்கர் சார் சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு இந்தியாவிலையே, ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் 4 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நானும் எத்தனையோ கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் எஸ்பிஓ மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கம்பெனியை நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டான கம்பெனி மேலேயே ஒருத்தவங்க புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றியே தெரியாதவங்களாக இருக்கணும், இல்லை ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும், ஓகேங்களா. நேரடியாக ஆர்பிஐக்கே பண்ணி அப்புறமேலு உண்மை என்றைக்குமே மறைஞ்சு போகாது அப்படிங்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. ஆர்பிஐக்கு போய் தெரிஞ்சாலும் நம்ம எஸ்பிஐ எல்லா விஷயத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுனால அவங்க இல்லை நாங்கள் இல்லை நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லி அவங்களே இப்போ அப்ரூவ்டு கொடுக்க போகிறாங்க. அந்த பிளாக் ஷிப் அந்த பிளாக் ஷிப்னால் எவ்வளோ நாள் நாங்கள் 6 மாதம் 7 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல். அப்புறமேலு இதை நம்பிக்கிட்டு எத்தனையோ பேர் நிறைய விஷயங்கள் சரி இந்த அமௌண்ட் வந்தால் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளார வச்சுருப்போம். அதெல்லாம் பொய்யா தானே போயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக எஸ்பிஓனால் திருப்பி அது நிறைவேறும். என்றைக்குமே பொய் ஹையில் போனாலும் நிஜம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிறது உண்மை தானே. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பிளாக் ஷிப்பை சீக்கிரமாகவே பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு மேலே அகெயின்ஸ்டாக எல்லாமே பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. எல்லாருமே தைரியமாக இருங்க. அவங்களுக்கு நேராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அது எல்லாமே நடந்துட்டு தான் சார் மெசேஜ் கொடுக்குறேன், அவங்க யார் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குரூப்லேயே தான் இருக்கிறாங்களாம், ஓகேங்களா. அந்த நல்லவங்க யார் அப்படின்னு சீக்கிரமாகவே தெரியணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அப்போ கூட நம்ம சார் எவ்வளோ போராடி இருப்பார். நைட்டும் பகலுமா எவ்வளோ ஒவ்வொரு இடத்துலையுமே போய் எவ்வளோ இடத்துல போய் நின்று பதில் சொல்லி அந்த நம்ம கம்பெனிக்காக நமக்காக எவ்வளோ போராடி இருப்பாங்க. அப்போ கூட சரி நம்ம அதை செஞ்சேன், நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு கூட அவங்களால சொல்ல முடியல. அப்படியாப்பட்ட நல்லவங்களாக இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். நம்ம எஸ்பிஐ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணுங்க, ஓகேங்களா. இதை விட்டால் நம்ம நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஃபேமிலி, இது என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இதை நம்ம எஸ்பிஐ விட்டால் வேறு எதுவுமே இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால நமக்கு சரி திருப்பி எஸ்பிஐ வந்துருச்சு, நம்ம ஏதோ ஏனோ தானோ பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரிலாம் தயவுசெய்து எல்லாருமே நினைக்காதீங்க. சின்சியராக எடுத்து பண்ணுங்க, ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு ஐடி ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா சின்சியராக ஒர்க் பண்ணி உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண தான் அங்கே உங்களையே வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எத்தனையோ ஐடி ஃபீல்டில் எத்தனையோ பேரை வெளியில் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
அதனால் எத்தனையோ விஷயங்கள் வந்து வெளியில் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஐடி ஃபீல்டில் உள்ள சம்பளமும் இல்லைனா கூட நம்ம கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு பாதியோட திறமை உள்ளவங்க ஐடி ஃபீல்டு அளவுக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம் நம்ம. அதனால் எல்லாருமே தைரியமாக எடுத்து பண்ணுங்கள். உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்குங்க. தெரியாத விஷயத்த கற்றுக்கும் போது அடுத்த லெவலுக்கு நம்ம இன்க்ரீஸ் ஆக முடியும், உயர முடியும். அதனால் இதை நான் வந்து வீடியோக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கற்றுக்குங்கன்னு அதைப்படி நீங்கள் செய்யுங்க. அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டீமில் உள்ளவங்களுக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுங்க. உங்கள் குரூப்பில் யார் வந்து இன்ஆக்டிவாக இருக்கிறாங்களோ, சரி நம்ம எஸ்பிஓ வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்கள்ட்டலாம் ஒரு ஃபோன் பண்ணியாவது எஸ்பிஓ வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்க இன்கம் எடுக்கும்போது இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கும்போது அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுங்களா? உங்களால் தான் நான் வந்து இவ்வளோ இன்கம் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு கண்ணீரோடு சொல்லும்போது அதில் உள்ள ஒரு புண்ணியம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே சேரும். அதனால தான் நான் சொல்கிறேன். எஸ்பிஓ நம்பி இருக்கீங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு காத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணது மாதிரி இருக்கும் அடுத்தவங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உள்ள ஒரு மன வேதனையை நான் சொல்லியிருக்கேன். எஸ்பிஓவில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.